கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. இன்றைய வார்த்தை ஏசாயா 43:11. நானே கர்த்தர், என்னை இல்லாமல் இரட்சகர் இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறவர், பாதுகாக்கிறவர், நம்மோடு கூட என்றைக்கும் இருக்கிறவராகவே இருக்கிறவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடி வாங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, இரட்சகர் அவரே. அவர் தான் நமக்காக பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார்ல. நானே கர்த்தர், நானே ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். உனக்கு என்ன தேவை இருந்தாலும் நானே எல்லாம் செய்து முடிப்பேன் மகளே. நீ பயப்படாதே, கலங்காக, என்கிட்ட நெருங்கி வா, நான் உன்னை நடத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பேர் சொல்லி அழைக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய பாதத்தின் அருகே கடந்து வருவீர்களா? நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கிற இடத்துலேருந்து முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவரே இரட்சகர், அவர் தான் உங்களை பாதுகாக்கக்கூடிய தேவன். அவர் ஒருவர் தான் உங்களை நடத்தக்கூடிய தேவன். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே ஆண்டவரை நோக்கி, அப்பா நீங்கள் எனக்கு வேணும் ஆண்டவரே, உண்மை நான் சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொள்கிற ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார், அவர் உங்களை பாதுகாப்பார், பரிபூர்ண ரட்சிப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அவரே இரட்சகர், அவரே நாயகர், என்றைக்கும் ஜீவிக்கிறவர் இருக்கிற தேவன் உங்களை நடத்துவாராக. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.